அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு அவுட்டிங் vlog தான். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இப்போ தான் என்னுடைய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் நோன்பு பெருநாள் முடிஞ்சு அடுத்தண்டு நைட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோன்னா பீச்சுக்கு தான். ஏன்னா யூஷுவல் டைமில் பீச்சுக்கு போகிறத விட ஃபெஸ்டிவல் டைமில் பீச்சுக்கு போனோன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா விதவிதமான சாப்பாடு, குட்டி குட்டி கடைங்க, அப்புறம் கார்னிவல்ஸ் எல்லாம் நடக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்க்குறதுக்காக வேண்டி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். போகிற வழியிலேயே மஹ்ரிபுக்கு அதான் சொன்னதுனால ஒரு பள்ளிவாசல் அடியே ஸ்டாப் பண்ணி மஹ்ரிபையும் தொழுதாச்சு. தொழுதுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா பள்ளிக்கு முன்னுக்கே ஒரு குட்டி கெஃபே ஒன்று இருந்துச்சு. அங்கே டேஸ்டியான குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பீச்சுக்கு வந்துட்டோம். இது என்ன பீச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு. நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஊரில் இருக்கிற எல்லாருமே இங்கே தான் வந்திருப்பாங்க போல், அவ்வளோ சனமிடிக்கி. நானும் என்னோடய சிஸ்டரும் எல்லா கடையையும் இன்றைக்கி சுற்றி பார்த்து ஒரு பெரிய ஷாப்பிங் ஒன்று போட்டுற வேண்டியதாங்கிற முடிவோடு களத்தில் இறங்கிட்டோம். எல்லா கடையையும் போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நாம் வாங்குகிறோமோ இல்லையோ அதை கடையில் போய் பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே நிறைய வகையான ஹிஜாப் பின்ஸ், அப்புறம் ஹேர் கிளிப், ஹேர் பேண்ட்ஸ், ப்ரேஸ்லெட்ஸ், அப்புறம் சின்னவங்க விளையாடுறதுக்கு நிறைய வகையான டாய்ஸும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா திங்ஸுக்கும் விலையும் ரொம்ப ரொம்ப குறைவாகவும் நல்ல குவாலிட்டியோடையும் இருக்குது. நானும் என்னோடய சிஸ்டரும் பீச்சில் இருந்த மேக்ஸிமம் எல்லா கடைகளுக்கும் போய் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா கடைகளுக்கும் போய் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸையும் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலமாக ஒவ்வொரு கடையாக நடந்து போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததுனால செம்ம டயர்ட். இதுக்கப்புறம் எங்கேயுமே போகலாம், நேராக சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஒரு நல்ல இடமா பார்த்து இருந்தாச்சு. வீட்டிலேருந்து கொண்டு போனேன். அப்புறம் அங்கே வாங்கின எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டத்தையும் பசியில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி தம்பி தங்கச்சி எல்லாம் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பம்பரம் விடுறது, பபிள்ஸ் விடுறது, அப்புறம் பட்டம் விடுறதுன்னு நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க.
என்னடா பீச்சுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பீச்சையே காட்டலைன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் காட்ட போகிறது பீச் தான். எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்க. செம்ம இருட்டாக இருக்குது. ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் அடித்து வீடியோ எடுத்து பார்த்தேன், அப்பயும் விளங்குது இல்லை, அவ்வளோ இருட்டு. ஏழரைக்கு பீச்சுக்கு வந்த நாங்கள் 11:30க்கு தான் வீட்டையே போகிறோம். 11:30 ஆகியும் அங்கே நிறைய பேர் பீச்சில் இருக்கிறாங்க பாருங்கள். நைட் சாப்பாட்டுக்கு சப்மரைனை பார்சல் வாங்கிட்டு வீட்டை போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.